என்னோட பேர் ராணி. நான் இப்போ உயிரோடு இல்லை. சாப்பாடு தண்ணி கிடைக்காம ரொம்ப நாளாக பட்டினி கிடந்ததால் நான் ரொம்ப வீக்காகி பாழா போன பட்டினி என் உயிரை பறிச்சிடுச்சு. என் கூட பிறந்தவங்க 6 பேர். எங்கள் அம்மாவால் எங்களுக்கு பால் கூட கொடுக்க முடியலை. ஏன்னா அவங்களும் தினமும் பட்டினி தான். பிறந்ததிலிருந்து நாங்கள் எல்லோருமே பட்டினியோடு தான் வளர்ந்து வரோம். எப்போயாவது கறிசோறு கிடைச்சா அன்னைக்கு எங்களுக்கு பண்டிகை தான். எங்கள் வயிற்றை பாருங்க, அது எப்போவுமே காலியாக தான் இருக்கும். இந்த புத்தாண்டு எங்களுக்கு ரொம்ப கொடுமையாக ஆரம்பிச்சது. எங்களோட கடைக்குட்டி தம்பி சுந்தர் ரொம்பவே வீக் ஆகிட்டான். அவனால் நிற்க முடியாமல் நடக்கவும் முடியாமல் கிடந்தான். சுரேஷ் சார் தான் அவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாரு. இரண்டு வாரமாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்த சுந்தர் இப்போது கோமலா மேடம் ஷெல்டரில் பத்திரமாக இருக்கான். பொங்கல் ஹாலிடேஸ் அப்போ எங்கள் அம்மாவும் 3 தம்பிகளும் காணாமல் போயிட்டாங்க. எங்கே போனாங்கன்னே தெரியல. இப்போ நானும் என் தம்பி ராஜா மட்டும்தான் இருக்கோம். தொடர்ந்து பட்டினி கிடந்ததால் நாங்கள் 2 பேருமே ரொம்ப சிக்காயிட்டோம். உடனே எங்கள் 2 பேரையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. எமர்ஜென்சி கேரில் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. என்னோட தம்பி ராஜா பொழைச்சிட்டான். நான் தான் ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருந்தேன். அன்னைக்கு ராத்திரியே நான் இந்த உலகத்தை விட்டு போயிட்டேன். பட்டினி என்ன பலி வாங்கிடுச்சு.